கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே ஜமீன் ஊத்துக்குளி பகுதியில் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் நடைபெற்றது. அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற இந்த முகாமை நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி தொடங்கி வைத்தார். பின்னர் கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்களை அவர் வழங்கினார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ் மொழியை யார் எதிர்க்க நினைத்தாலும் அதனை திமுக ஒருபோதும் அனுமதிக்காது என்றார். அந்தந்த மாநிலங்கள் அதிகப்படியாக எந்த மொழியை பேசுகிறோம் அதை தாய்மொழியாக கொண்டு உருவாக்கப்பட்டது. அதனால தான் கடந்த திராவிட முன்னேற்ற கழக பேரணியர் பிறந்த அண்ணா அவர்கள் காலத்தில் நமது தமிழ்நாட்டை தமிழ்நாடு என்று பெயர் வைத்தார்கள். ஆக தமிழ் மொழிக்கு அங்கீகாரம் அளிக்கின்ற வகையில் மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் மொழி, அந்த மொழியை அளிக்கக்கூடிய செயல்களில் எந்த சக்தி வந்தாலும் அதை எதிர்த்து முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு நாங்கள் இருப்போம் என்று சொல்லிக் கொள்கிறேன்.